ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். பேபி பொட்டேட்டோ ஸ்டிர் ஃப்ரை பண்ண போகிறேன். நார்மலாக பண்ணுற பொரியல் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 விசில் விட்டு எடுங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். 2 விசில் எடுத்ததுக்கப்புறம் வேக வச்சிருந்த உருளைக்கிழங்குல தோல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி சிலுசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடும். தக்காளியும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலரி விட ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக 2 விசில் விட்டு எடுத்ததால் நம்மளுக்கு உருளைக்கிழங்குலாம் உடையாமல் வந்திருக்கு. மசாலா நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலரி விடுங்க. இப்போ இந்த மசாலா இந்த உருளைக்கிழங்கு கூட பைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி தெளித்து சேர்த்துக்கிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 2லேருந்து 4 நிமிஷம் விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா சேர்த்துட்டு கரம் மசாலாவை நல்லா கம்பைன் பண்ணி விடலாம். நல்லா கலரி விட்டுட்டு திருப்பியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரே 1 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. 1 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். நம்மளோட சுவையான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முக்கியமாக தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தோசை கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.